அவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தாமே விசேஷமாக இந்த 2024 ஆண்டை ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த மே மாதம் 5வது மாதத்தை கூட பிதாவாகிய தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றித்தர நம்ம செபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. இந்த மாதத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தையாக நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Nehemiah chapter 9 verse 6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதிய வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. நல்ல அருமையான ஒரு வார்த்தையை நான் வாசித்தோம். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகளின் கர்த்தர், சிருஷ்டிகளின் தேவன், சிருஷ்டிக்கெல்லாம் ஜீவனை கொடுத்து அவைகளெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுகிறான்னு சொல்லப்படுகிறது. இந்த ஏப்ரல் மே வந்தாலே அநேக ஜனங்களுடைய வாழ்வில் சில சஞ்சலங்கள், சூடு அதிகமாக இருக்கும். வெயில் கால சம்மர் இல்லையா? ஆனால் சயின்ஸு சொல்லப்படுகிறது அல்லது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 2100ஆம் ஆண்டுக்குள்ளாக உலகம் தாங்குமா? அவ்வளோ சூடு, அவ்வளோ அந்த அளவில் வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் எது எப்படி ஆனாலும் பிதாவாகிய தேவன் வார்த்தை சொல்லப்படுகிறது, நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம காப்பாற்றுகிற ஆண்டவர் நமக்குள்ள நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார், எப்படி காப்பாற்றினார், எப்படி போஷித்தார், எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி அவர்களை நடத்தினார் என்பது குறித்து நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக இஸ்ரவேல் சரித்திரத்தை குறித்து வாசிக்கிற அளவில் இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கூட அருமையான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அழகான ஒரு வார்த்தை. யோப்தாவனுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த அதிகாரங்களெல்லாம் ஏன் சொன்னேன் என்றால், இந்த அதிகாரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நன்றாக அவங்களுடைய சரித்திரத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் விசேஷமாக மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம், இவைகளில் பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தையே நாம் படித்து விடலாம். அதோடு கூட அவருடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை இந்த 4-5 அதிகாரங்களில் படித்து விடலாம். சேஷுதமாக நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவைகள் எல்லாவற்றையும் நீர் காப்பாற்றுகிறேன்னு சொல்லப்படுகிறது. இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் நம்ம காப்பாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி காப்பாற்றினார்? 12ஆம் வசனம், 9-12 நெகேமியா, நீர் பகலில் மேக சம்பத்தினாலும் அவர்கள் நடக்கக்கூடிய வழி அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவில் அக்கினி சம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். 19ஆம் வசனத்தில், நீர் அவர்களை கைவிடவில்லை, உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை, அவர்களை வழி நடத்தினீர். பகலில் மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சம், அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட, இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. மன்னாவை தந்தேன், கண்மலை பிளந்தேன், தண்ணீரை தந்தேன், அவர்கள் வஸ்திரங்கள் பழுதாக போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை, சத்துருக்களை மேற்கொண்டேன், அவர்களை சமாதானத்தோடு கர்த்தர் நடத்தினீர். எவ்வளோ அற்புதமான வார்த்தை! ஆகவே தேவரே நீர் காப்பாற்றுகிறேன். இந்த வெயில் நாட்களில்
முதியோர்கள், சிறியோர்கள் சிலர் மரித்து போகிறார்கள் வெயில் கொடுமைக்காக. ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்படுகிறது. உன்னதமானவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய அவருடைய கரம், ஆண்டவர் தன் பிள்ளைகளை கூட இருந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சேஷுதமாக ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த வெயில் நாட்களில் பிதாவாகிய தேவன் நம்மை இந்த எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சேஷுதமாக 121ஆம் சங்கீதம் வசனம் 1 முதல் வாக்கியங்களை நாம் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை உன் தள்ளாட விட்டான், உன்னை காக்கிறவர் வருங்கான். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறான். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பான். அவர் உன் ஆத்துமாவை காப்பான். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறவர் இருக்கிறார். ஆகவே இந்த வெயில் நாட்களில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல இளைப்பாறுதலும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து ஆண்டவர் காப்பாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அந்த காப்பாற்றும் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் ஆண்டவரை துதிக்கலாம். இந்த 5வது மாதம் ஆண்டவர் நம்ம காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் போக்கில், உங்கள் வரத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களில், வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில், அநேக உங்களுடைய பயணங்களில், உங்களுடைய ஊழிய பாதையில், உங்களுடைய போக்கு வரத்தையும் பிதாவாகிய தேவன் அவர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நம்மை சேதப்படுத்தாமல் நம்ம காப்பாற்றும் தெய்வம். தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் காப்பாற்றும் தெய்வம். ஆகவே நம்முடைய ஆண்டவராய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இந்த சம்மர் டைமில் அங்கங்கே போகிற ஊருக்கு போகிற பயணங்கள், சுற்றுலா போகிற பயணங்கள், அவனுடைய குடும்பங்களில் பிள்ளைகள் விளையாட்டு ஸ்தலத்தில் போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவன் தாம் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கில்லாமல் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஆண்டவர் காப்பாற்றுகிற ஆண்டவர் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தராகிய தேவன் நம்ம போக்கிய வரத்தையும் எதிர்முதற்கொண்டு கர்த்தர் காக்கிறவர், நம்முடைய ஆத்மாவை காக்கிறவர். பிதாவாகிய தேவன் தாமே இந்த 5வது மாதத்தை கூட ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா இந்த 5வது மாதத்திலூടെ கர்த்தர் உங்களை காப்பாற்றி வழிநடத்த நாம் தொடர்ந்து நாம் செபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மகா கிருபை இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு ஆசீர்வதித்து 4 மாதங்கள் ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த 5வது மாதத்தில் கூட பிதாவாகி தேவனீர் ஆசீர்வதித்து காப்பாற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவராகி தேவன் வாக்கு கொடுத்த ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலைக்கு நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் காப்பாற்றுகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிய வரத்தையும் காப்பாற்றுவார். உன் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காப்பாற்றுவார். ஆமாண்டவர், அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழிக்காரர்களுக்கா, விசுவாசிகளுக்கா, குடும்பங்களுக்கா, சபைகளுக்கா, ஆத்மாக்களுக்கா, தேசத்துக்கா செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நல்ல மழையை தாரும், நல்ல செழிப்பை தாரும், நல்ல ஆசீர்வாதத்தை தாரும், நல்ல கிருபைகளை தாரும், எல்லா நன்மைகளை தாரும். உடைய கரம் ஒவ்வொரு ஆண்டவரே தேசத்து மேலே காணப்படட்டும். எங்கள் இந்த தேசத்து மேலே உலகம் முழுவதும் சில இடங்களில் மழைனால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எங்கள் தேசத்துக்கும் ஆண்டவர் நல்ல சேமத்தையும் ஆழம் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாதம் எங்களை காப்பாற்றும் கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.